கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார் என்று சொல்லி தாவீதுடைய வார்த்தையை பார்த்தும், தாவீது வாழ்க்கையிலே அனுபவமாக தன்னோடு கூட கர்த்தர் இருந்ததை அனுபவித்து அறிந்து அதை தன் மகனாகிய சாலமோனுக்கு விளக்கமாய் சொல்கிறார். நம் வாழ்வில் கூட அந்த விளக்கம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் தேவனை விளங்கி கொண்டால்தான் மற்றவர்களுக்கு அதை தெளிவாக விளக்க முடியும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் அவர் இப்பேற்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளாய் இருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி இங்கே பவுல் கொரிந்து சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்கிறார். தேவன் யார் என்றால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் அவர்தான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அன்பாக இருப்பதாக யோவான் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நம் தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராய் இருப்பது போல நம் வாழ்க்கை கூட அநேகருடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அன்பை கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும். நம் மூலமாக ஒரு வாழ்க்கையிலையும் பகையோ விரோதங்களோ குரோதங்களோ வராதபடிக்கு நம் மூலமாக அநேக குடும்பங்களுக்கு சமாதானம் அளிக்கும்படியாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் யார் என்றால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் அவரே காரணராயிருக்கிறார். அதனால் நம் மூலமாக தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார், அவருடைய தன்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால் நம் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க, அநேகருடைய வாழ்விலே தேவனை அறிவதற்கான வழியாயிருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். காரணம், தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர். நம் வாழ்விலே அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும், தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பொரு நாள் அழிந்து போகும். பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும், தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பொரு நாள் அழிந்து போகும். என்றென்று மாறாதது என் இயேசு அன்பு, இடத்தில் கிடைக்காதது, இந்த உலகத்தில் மாறாதது. அன்பில்லா உலகத்திலே, அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதினாலே நம் மூலமாக அநேகர் நம் அன்பின் மூலமாய் ஆறுதல் அடைய, அன்பின் மூலமாய் தைரியம் அடைய, அன்பின் மூலமாய் உற்சாகம் அடைய, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் மூலமாய் அநேகருக்கு சமாதானம் வர, நம் நிமித்தமாய் ஒருவரும் பகைமை அடையாதபடிக்கு, விரோதம் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி. எங்கள் மூலமாக உங்களுடைய அன்பையும் சமாதானத்தையும் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.